ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பூரிக்கு தக்காளி தொக்கு வைக்க போகிறேன். அதுக்கு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுட்டேன். அடுத்தது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. அடுத்தது தக்காளி 4 தக்காளி எடுத்துக்கினேன். அது கூட கொஞ்சம் பூண்டு எடுத்து மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கினேங்க. இந்த ஸ்டைலில் தக்காளி தொக்கு வச்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இறக்கணுங்க. நல்லா தக்காளி வதங்கிடுச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் உப்பு, இது மிளகாத்தூள் தனியாத்தூளும் மிளகாவும் ஒன்றா போட்டு அரைச்சது, அதனால இது இதுவாக போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. கொஞ்சம் லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சு கொஞ்சம் சுண்டனோடனே கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டா இந்த தக்காளி தொக்கு பூரிக்கு நல்லா இருக்குங்க. பூரிக்கு நல்ல ஒரு சைடிஷ்ங்க. நல்லா தக்காளி தொக்கு நல்லா கொச்சிச்சுங்க. நல்லா சுண்டு வந்துடுச்சு தக்காளி தொக்கு. இந்த ஸ்டேஜ் ஆனோடனே நிறுத்திடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.